நான் பிரைஸ் நம்ம சொல்லு. என்ன பரிசுத்தாவி யாரு? நம்மளுக்கு ஏன் அவங்க தேவை? பரிசுத்தாவி யாரு? பிதா இருக்காங்கன்னா பிதாக்கு அடுத்தது இயேசு, பிதாக்கு குமாரன் இயேசு, இயேசுக்கு அடுத்தது பரிசுத்தாவி. 3 பேரும் ஒரு மனுஷங்க, ஆனா வெவ்வேறு ஆவிகளா இருக்காங்க. பரிசுத்தாவி நமக்கு எதுக்கு தேவைன்னா பைபிள்ல போட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் தேட்சரவாளன், ஹெல்ப்பர்னு போட்டிருக்கு. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அநேக காரியங்கள் நமக்குள்ள உள்ளான மனுஷன் மாறுகிறான். நிறைய வேண்டாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆவியார் வரும்போது நமக்குள்ள மாற்றுகிறார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றாரு பரிசுத்த ஆவியானவர். எப்படி கிடைக்குன்னா அபிஷேகம் இருக்குல்ல, அபிஷேகத்து மூலமா கிடைக்குது இந்த காரியங்கள். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம். இன்னும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சகல சத்தியங்கள் வெளிப்படுத்துவார். இதுதான் சத்தியம், இதுதான் பலி. இன்னும் பைபிள் வாசிக்கும் போது பைபிளோட ரகசியங்கள், ஏன்னா ஆவியானவர் கொண்டுதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் புனிதர்கள் கொண்டு ஆவியானவர் எழுதினதான் பைபிள். அந்த பைபிள ஆவியானவர் நமக்கு சகல சத்தியங்கள் வெளிப்படுத்துவார். அந்த ரகசியங்கள் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இதுக்கு ஆவியானவர் தேவை. இனி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஆவியானவர் கண்டிப்பா ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆவியானவர் கண்டிப்பா தேவை. அதை அறிஞ்சு நம்ம ஆவியான தாகத்தோடு கத்துருக்க ஆண்டவர் சொல்ல, மாம்சமான யாவர் வேணும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்க ஆவியன் மேல ஊற்று வேணும் தாக்கத்தோடு கேட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே, பிரச்சனை